கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரியதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:17. மிகவும் ஒரு சிறந்ததான ஒரு வசனம். இந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போன, இதோ எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற வேளையில் அவனுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கின்ற வேளையில் அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான் என்று சொன்னால் புத்தம் புதியதான ஒரு சிருஷ்டியாக மாறுகிறான். இதை குறித்து சொல்லும் பொழுது அவன் பழைய வாழ்க்கையில் பாவங்கள் நிறைந்து காணப்பட்டிருந்திருக்கலாம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் சிக்கி தவித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிதான கிருபையினாலே இரக்கங்களினாலே அவருடைய பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை ரட்சித்து அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறார். அந்த புதிய மனிதனை குறித்து சொல்லுகின்ற வேளையில் அவன் உலகத்திலே படைக்கப்படாத ஒரு புத்தம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஆங்கிலத்தில் நியூ ஸ்பீசிஸ் என்று சொல்வார்கள். இதை போல இன்னும் ஒரு ஆளே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலை இருக்கும். நீங்கள் பட்டாம்பூச்சியை பார்த்துருப்பீர்கள். ஒரு பட்டாம்பூச்சிக்கு இன்னொரு பட்டாம்பூச்சி வித்தியாசமாக இருக்கும். லட்சக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே ஒன்றை போல் இருக்காது. ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே போல கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருப்பானே என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை புதிதாக இருக்கும், புத்தம் புதிதாக இருக்கும். புதிய சிருஷ்டின்னு சொல்லப்படுகிறது. நியூ கிரியேஷன் என்று சொல்லப்படுகிறது. உருவாக்கப்பட்டவன், புதிதாக உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. இப்பொழுதோ அவனுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைக்கிறது. அதுதான் புதிய சிருஷ்டி என்று பெயர். அந்த புதிய சிருஷ்டி வருகின்ற வேளையில் பழையவைகள் ஒளிந்து போய் இதோ எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் கூட அவரை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த நாளில் கூட நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழி நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி, a நியூ கிரியேஷன். அந்த புதிய சிருஷ்டியிலே நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான் பழைய காரியங்களிலிருந்து முழுவதுமாக பலவைகள் ஒளிந்து போய் எல்லாமே புதிதாக மாறுகிறதா இருக்கிறது. அதை நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பெற்றவர்களுக்கு பேரானந்தம், அதை பெற விரும்புகிறவர்களுக்கு அதை நிச்சயமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஒரு புத்தம் புதிய சிருஷ்டியாய் காணப்படுவோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒரு புத்தம் புதிய சிருஷ்டியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் மாறி போனதற்காக ஸ்தோத்திரம். எல்லா நீங்கள் எடுத்து போட்டு விட்டீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை புதியதாக மாற்றியிருக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் ஒரு புதிய சிருஷ்டியைப் போல நாம் நடப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.